Good afternoon, students. Save Sandhi Metric Higher Secondary School, 12th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about human reproduction, மனித இனப்பெருக்கம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இன் எவரி சைல்டு ஹூ இஸ் பார்ன் த பொட்டென்ஷியாலிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ் இஸ் பார்ன் அகைன். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் மனித இனத்தின் இனப்பெருக்க திறன் மீண்டும் பிறக்கிறது. பொட்டென்ஷியாலிட்டி மீன்ஸ் திறன். ஓகே, இன் திஸ் செஷன் we will learn about human reproductive system, மனித இனப்பெருக்க மண்டலம். Gametogenesis, gamete formations. Gametogenesis means genesis formations. Gametes means இனச்சல் உருவாக்கம். Menstrual cycles, மாதவிடாய் சுழற்சி. Fertilization and implantations, கருவுறுதல் மற்றும் கருப்பதிதல். ஒவ்வொரு வேர்டையும் கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட், கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சி. கர்ப்ப பராமரிப்பு. பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன்ஸ், மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். இந்த அனைத்து செயல்களும் ஒவ்வொரு பாலூட்டிகளிலும் நடைபெறுது. பொதுவாக அனைத்து வகை பாலூட்டிகளிலும் இதே மாதிரியானதான் நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அதுங்களை எல்லாத்துலேயும் இங்கே என்ன இருக்கோ, இந்த மனிதனில் என்ன மாதிரியான செயல்கள் நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாலூட்டிகளிலும் இருக்குது. அஸ் மோராலஸ் சேம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். எவரி ஆர்கன் சிஸ்டம் இன் த ஹியூமன் பாடி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் சர்வைவல் ஆஃப் த இண்டிவிஜுவல். இங்கே வந்து இண்டிவிஜுவல்ன்றது நம்ம மனிதனை பற்றி படிச்சுட்ருக்கோம், அதனால் இங்கே மனிதனை நம்ம மென்ஷன் பண்ணிக்க. த சர்வைவல் ஆஃப் த இண்டிவிஜுவல், மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு எவரி ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் த ஹியூமன் பாடி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி. அவன் உயிரோடு வாழ்வதற்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருக்கு. அது வேலை செய்கிறது மூலியமாக டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது வந்து என்னத்தை அது வேலை செய்கிறது மூலியமாக அவன் உடலோட சமநிலையை பேணுவதன் மூலியமாக அவன் வந்து உயிரோடு வாழ்கிறான். மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உறுப்பு மண்டலமும் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு அவனோட உடலை வந்து சமநிலையில் வச்சிட்ருக்கு. இதன் மூலியமாக அவன் உயிர் வாழ்கிறான். The next, the human reproductive system is essential for survival of the species. மனித இனப்பெருக்க மண்டலமானது முக்கியமானதாக கருதப்படுது for the survival of the species. மனித இனம் தலைப்பதற்கு, அது அப்படியே நின்று போகாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வர்றதுக்கு அந்த மனித ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மனித இனப்பெருக்க மண்டலமானது முக்கியமானதாக கருதப்படுது. An individual may live a long healthy life without producing an offspring. Offspring means சந்ததின்னு சொல்லலாம், அல்லது இளம் உயிரினங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி an individual may live long healthy life, ஒரு விலங்கினமானது நல்ல உடல் நலத்தோட நீண்ட நாட்கள் வாழ முடியும். எப்படி? வித்தவுட் ப்ரொடியூசிங் an offspring, வித்தவுட் எந்த ஒரு சந்ததியையும் உருவாக்காமல் அந்த உயிரினம் மட்டும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். பட் ரீப்ரொடக்ஷன் இஸ் இன்இவிட்டபிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீசிஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீசிஸ், ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு இனப்பெருக்க இன்றியமையாததாக கருதப்படுது. ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்கள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு இனப்பெருக்கம் முக்கியமானதாக கருதப்படுது.